இது நல்லதா இருக்கு. கல்யாணத்துக்கு அங்கிருந்து இதுக்கு நேரா வந்து எனக்கு பயமா இருந்துச்சு. கல்யாணத்துக்கு தான் எடுத்தோம். ஏன்னா இங்கதான் வந்து எல்லாம் சரியா எடுத்தாங்க. கல்யாணத்துக்கு வரும்போது ரேட் அதிகமா இருந்துச்சு. 20,000 15,000 அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த ரேஞ்சு தான். யாராவது சிறுவாபுரி போயிருந்தாலும் சரி, சிறுவாபுரியில இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ரூட் தெரிஞ்சு இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெளிவா கொஞ்சம் ரூட். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன்னு சொல்லலாம். ஆமா, என்னோட பர்த்டே ஷாப்பிங் தான் பண்ண போறோம். எங்க 2 பேரும் பர்த்டேவும் கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு தான் வருது. அதனால 2 பேருக்கும் ஒரே நேரத்துல ஷாப்பிங் பண்றோம். ஸோ அதனால அதுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். ஸோ வெயிட்டான ஒரு பட்ஜெட்டே போடக்கூடாது சொன்னேன். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்பயும் விட இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஆமா, நான் எவ்வளவு பட்ஜெட் போட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு போறோம். அந்த லிமிட்லயே முடியணும். ஒரு 100-200 எக்ஸ்ட்ரா ஆகும். இந்த முறை அதெல்லாம் சொல்லல, உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா எனக்கு வந்து பட்ஜெட் போட்டு போனேன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குது. இந்த அந்த ரேட் கூட கிடைக்க மாட்டேங்குதா. சொன்னா அந்த காசு கொடுத்து அந்த பொருள் எடுத்துட்டு வந்தாலும் மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கும். ஸோ அதனால இருக்கக்கூடாதுன்றதுனால பட்ஜெட் போடாம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் சொல்லி வச்சிருக்கேன். போலாமா? சரி போலாம். ஸோ போறோம். நீங்க வெயிட்டான பர்ச்சேசிங் இருக்கு, பண்ணிட்டு வரலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இதெல்லாம் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ பார்க்கலாம். சாரி எடுக்கலாம் தான் சொல்லிட்டு வந்தோம். சாரி செலக்ஷன் பண்ணி லைனிங் எடுக்கலாம் நான் காமிக்கிறேன். கல்யாணத்துக்கு லோன் இருக்கா, அது வந்து 20,000 ரூபாய் அந்த மாதிரி. கல்யாணத்துக்கு அங்கிருந்து இதுக்கு நேரா வந்து எனக்கு பயமா இருந்துச்சு. கல்யாணத்துக்கு தான் எடுத்தோம். ஏன்னா இங்கதான் வந்து எல்லாம் சரியா எடுத்தாங்க. கல்யாணத்துக்கு வரும்போது ரேட் அதிகமா இருந்துச்சு. 20,000 15,000 அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த ரேஞ்சு தான் இங்க இருக்கும்னு சொல்லிட்டு நான் இங்க வரவே இல்லை. 1000 ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு 50,000 ரூபாய் வரைக்கும் எதிர்பார்த்தேன். நான் ஷாப்பிங்லாம் முடிஞ்சிச்சா? சாரி எடுத்து வந்தேன். சாரி ஒரு வழியா எடுத்துருக்கேன். வீட்டில் போய் எப்படி சொல்லிருக்காங்க. இப்போ வந்து எனக்கு சுடிதார் பார்க்கலாம். சரிப்பா மேலே எடுத்தாச்சா? இது யாருக்கு? போலாமா? அடுத்து அவருக்கு, உனக்கு தான் ஷாப்பிங் பண்ணணும். நெக்ஸ்ட் உன்னோட இதுதான். ஃபர்ஸ்ட் எனக்கு முடிச்சலாம் சொல்லிட்டு எனக்கு முடிச்சாச்சு. இப்போ இவருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். போலாமா? சரி வாங்க. கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கு. இது வரைக்கும் நான் ஷாப்பிங் பண்ணி இந்த அளவுக்கு வெயிட்டான பை எடுத்து வந்தது கிடையாது. ஏன் ஒரு ஆளுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து இந்த மாதிரி வெயிட்டா இருந்ததுனால வீட்டுல போய் காட்டல. பெரிய பட்ஜெட் சொன்னல. நீங்க வீடியோ பார்த்தா ஃபுல்லா வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஏன் அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு வாங்கினது இல்ல. வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, எனக்கு இந்த ஷாப்பிங் வந்து இனம் புரியாத சந்தோஷமா இருக்கு. ஏன்னா போன உடனே டக்கு காலி முடிச்சு வந்துருங்க. சரணியாக்கு ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு தான் எடுக்கணும். அதனால தான் மேலே போயிட்டு எடுக்கணும். வாங்க. ஆமா, இப்போ யூத் ட்ரெஸ் எடுத்து தான் வந்துருக்கோம். சரி போலாம். வரும்போதே குழந்தைக்கே வராது. எனக்கு ட்ரெஸ் எடுக்கவே தெரியாது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல அப்படின்ட்டு. ஸோ நான் கூட ஹெல்ப் இருக்கேன். பயப்படாது. ஓகே? சரி ஓகேவா. நல்லா இருக்கா? ஸோ இது வந்து இது அது பேர் என்னது, ட்ரையல் பார்க்குறதா? போட்டு கைட்டு கொடுக்குறது நல்லா தான் இருக்கு. இது நல்லதாக இருக்கு. சூப்பராக வந்து ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம்ல, அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டில் தான் ஆரம்பிச்சிருக்கோம். பார்க்கலாமா? சரி பார்க்கலாம் வாங்க. சரி, ரொம்ப வெயிட் நான் வேற ஆரம்பிச்சிருந்தே வந்து சொல்லிட்டேன். சரி காமிக்கவா? சரி வாங்க. சரி ஃபர்ஸ்ட் வந்து யாரோடது பார்க்கலாம்? என்னோட தான் உன்னோட தான்? ஆமாம், எப்பயும் என்னோட தான் ஃபர்ஸ்ட்டு. உன்னோட லாஸ்ட் பார்க்கலாம். சரி, இந்த கவரில் வந்து என்ன இருக்குன்னா, இவருக்கு மனோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை துண்டு பச்சை வேட்டி. இது பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க முருகர் தான் சொல்லிட்டு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறேன் என்னோட பர்த்டேக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளானு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நைட்டு ட்ரெயின் ஏன்னா அன்டைமில் போய் இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இன்னொரு நாள் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம், பஸ்ஸில் கூட போயிட்டு வரலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. ஸோ பர்த்டே அன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுறேன். ஓகே? சரி ஓகே. ஸோ பர்த்டே அன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தான் போகிறோமே. ஆமாம், இப்போதைக்கு அதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. கொஞ்சம் ட்ரெண்டிங்கும் தாண்டி எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே, அது கேள்விப்பட்டோடனே எனக்கு அங்கே போகணும்னு ஆசை வேறு. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். கரெக்டாக என்னோட பர்த்டேவும் செவ்வாய்க்கிழமை வருதா. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போய் முருகரை பார்க்க போகிறோன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஸோ போகலான்னு சொல்லிட்டு முக்கியமாக நான் திருச்செந்தூர் போகும்போது போன வருஷம் ஏன் கவுன் எடுத்தேன்னா, எனக்கு கவுன் எடுக்கணும்னு ஆசை ஒன்று. பட் திருச்செந்தூர் போனால் அங்கே
நல்லா தான் இருந்துச்சு. அது எனக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் இப்போ கோயிலுக்கு போக போகிறோம், என்னோட பர்த்டே கோயிலுக்கு போக போகிறோன்ற மெயின் காரணத்துக்காக நான் சாரீ எடுத்தேன். அது பட்டு சாரீ எடுத்தேன். ஸோ அதை காமிக்கிறேன். இது வந்து அன்னைக்கு கோயிலுக்கு போட்டு வரதுக்காக இவருக்கு எடுத்தது. இது அப்புறம் ஒயிட் கலர் சட்டை தச்சது ஷர்ட் இருக்கு. அது இது ரெண்டுத்தையும் அவர் போட்டுப்பாரு. இது அவருக்காக எடுத்தது. நெக்ஸ்ட் ஏன் பர்த்டேக்கு அதான் ஒன்று, அதாவது 2 நாள், அதாவது அடுத்த 2 நாள் கழிச்சு என்னோட பர்த்டே வருதா? ஆமாம். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்ட்டே 1000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதுதான் 1000 ரூபா தான் எனக்கு ஒரு ஃபுல்லாக ட்ரெஸ் எடுத்துடலாம். இவருக்கு ஒரு பேண்ட்டு மட்டும் 1000 ரூபா. ஸோ இது பிளாக் பேண்ட்டு 2 ஷர்ட் எடுத்துக்கிட்டாரு. அந்த 2 ஷர்ட்டு காட்டுறேன். சரி ஓகே. இந்த ஷர்ட் கொஞ்சம் லைட் கலராக வந்து அவர் எதிர்பார்த்தாரு. ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து இந்த கலர், இதுவும் லைட் கலர் தான், ஆனியன் பிங்க். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. ஸோ மனோட ஷர்ட் எப்படி சொல்லிட்டு கம்மி வச்சுருக்காங்க. இந்த 2 ஷர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எடுத்தோம். ஸோ ஒன்று வந்து என்னோட பர்த்டேக்கு போட மாட்டேன்ல. ஆமாம், அதான் ரெண்டு பர்த்டேக்கு தான் 2 ஷர்ட் எடுக்கலான்னு பிளான் பண்ணி எடுத்தோம். பட் ஆனால் அந்த 1 பர்த்டே அன்றைக்கி ஒயிட் ஷர்ட் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஆமாம், இது வந்து ஒன்று புதுசாக வச்சுட்டு வேறு ஏதாவது ஸ்பெஷல் டே போட்டுக்கலாம். ஓகே. பர்த்டேக்கு எந்த ட்ரெஸ்ஸுன்னு பார்த்து பர்த்டே பாய் மாதிரி ஆனியன் பிங்க் தான் பர்சனலி பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் அவங்க அதுவே போட்டுக்கிட்டோம். ஓகே, இல்லை எது வேணால் போட்டுப்போம் 2 இதில். எனக்கு கீழே இருக்குது அந்த க்ரீன் கலர் நான் சூஸ் பண்ணது, மேலே இருக்குது ஆனியன் பிங்க் வந்து அவர் சூஸ் பண்ணது. ஆமாம், ஏன்னா சரி ஓகே. அந்த ஆனியன் பிங்க் கலர் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ட்ரெஸ் யூஸ் பண்ணதில்லை. இந்த கலர் அது யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் சரி புதுசாக இருக்கேன்ட்டு எடுத்தேன். சரி பார்க்கலாம். நான் வந்து சாரீ எடுத்தேன்னு சொன்னேன். சாரீக்கு ப்ளவுஸே தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன்னா நாளைக்கு 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால இன்றைக்கே நான் தைச்சாதான் எனக்கு அன்றைக்கி கரெக்டாக இருக்கும். ப்ரீ பிரிண்டாக எடுத்து வைக்கணுன்றதுனால நான் இன்றைக்கே வந்து ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டு இருக்கேன். ஸோ சாரீ பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சாரீ. சூப்பராக இருந்தது. ஜெயெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குண்ணா. எனக்கு அதுவே ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் பார்த்துட்டு நல்லா இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுச்சு. அது இங்கே ஒரு நான் இதை வந்து வேர் பண்ணி காமிக்கிறேன் என்னோட பர்த்டே அன்னைக்கு. அப்போ எப்படி சொல்லிட்டு பார்த்து சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா மேலே வச்சுக்கிட்டேன். இந்த சாரீ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்தேன். சூப்பராக இருக்குல்ல? இது கலர் சூப்பரா இருக்கு. என்னோட செலக்ஷன் தான். நான் வந்து ஆனஸ்டா சொல்லிடுவேன். மோனோ செலக்ட் பண்ணா அது வந்து அவரோட செலக்ஷன் சொல்லிடுவேன். நான் செலக்ட் பண்ணா இது வந்து என்னோடதுன்னு சொல்லிடுவேன். ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கலர்ல இருக்கு. ப்ளவுஸும் ஆக்சுவலாக இந்த கலர் தான். நான் வந்து எந்த கோளாறும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக எந்த டிசைன் எதுவுமே வைக்கல. நார்மலான பேக் நெக் தான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நார்மலாக ஸ்லீவ் எல்லாமே நார்மல் தான். ஏன்னா எனக்கு வந்து என்கிட்ட எந்த சாரியுமே பட்டு புடவையில வந்து பார்டர் வச்சு கட்டுற மாதிரி இல்லை. பட்டு புடவை பார்டர் வச்சு எந்த ப்ளவுஸுமே இல்லைன்றதுனால இது நார்மலாக தைக்கிறேன். நார்மலாக போட்டது நல்லா தான் இருக்குன்றதுனால. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சாரி. சூப்பராக இருக்கு கலர். இது வந்து என்னோட பர்த்டேக்கு எடுத்தது. பர்த்டே அன்னைக்கு வேர் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, சரி வச்சிருந்தேன். சரி ஓகே. இப்போ பிரிக்க வேண்டியது இருக்கு, ஏன்னா ஓரம்லாம் அடிக்கணும் அதனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்த்டேக்கு எனக்கு எடுத்த ட்ரெஸ் வாங்கலாமா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து எங்கள் 2 பேர் பர்த்டேக்கும் நாங்கள் கடையிலே பர்ச்சேஸ் பண்ணிட்டு 2 ட்ரெஸ் எடுத்து வந்தது. ஒன்றுனா என்னோட இதுக்கு புது ட்ரெஸ் போடுறோம், அவரோட பர்த்டேக்கு அவர் புது ட்ரெஸ் போட்டுப்பாரு. மற்ற ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஏற்கனவே இருந்த ட்ரெஸ் போட்டுப்போம். ஆனால் இப்போ தான் 2மே புது ட்ரெஸ்ஸாக போடலாம். கேட்டேன் எனக்கு சாரீ தவிர்த்து ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கொடு அப்படின்ட்டு. இந்த கலர் பார்த்தாலே என்னடா இது பொண்ணு பார்த்தா இதே கலர் எடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு பார்க்கணும் பிடிச்சதுனால எடுத்துகிட்டு வந்துட்டேன். பேண்ட்டு இது கான்ட்ராஸ்டாக வரும். நான் காமிக்கிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் டாப். இது நான் மெயினாக எடுத்ததுக்கு காரணம் இதுதான். இந்த பார்டர் இருக்குல்ல அடியில், இதுதான் மெயினாக எடுத்தேன். ஏன்னா இந்த மாதிரி நான் ஏற்கனவே ட்ரெஸ் ஒன்று வச்சுருந்தேன். அது வந்து கிழிஞ்சிடுச்சு. அம்மா நாளாக வச்சுருந்தேன். அது அவங்க எடுத்தேன். பார்டர்லாம் சூப்பராக இருந்துச்சு சொல்லிட்டு. இந்த கலர் நல்லா இருக்கு எனக்கு. சூப்பராக இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்து நான் லெகின் தனியாக ஷால் தனியாக எடுக்கிறதே இல்லை. இப்போலாம் இது கூட வந்துடுது. இந்த ஃபேண்ட் வந்துச்சு, அப்புறம் வந்து இந்த ஷால். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பர்த்டே ஷாப்பிங்.
ஆமாம், அதான் ஆளுக்கு 2 செட்டு ட்ரெஸ் எடுத்தாச்சு இந்த முறை. ஆமாம் அதுவே எனக்கு வெயிட் பர்ச்சேஸ் மாதிரி இருக்குது. ஆமாம் அதுதான் சொன்னேன். நான் வந்து ஆக்சுவலாக போன வாட்டில் 3000 2000 தான் பட்ஜெட் போட்டோம். ஆனால் இந்த டைம் தான் வந்து நாங்கள் முழுசாக 5000 பட்ஜெட் போயிட்டு எனக்கு 3 ஆக்சுவலாக எனக்கு 3000 அவருக்கு 2000 தான் போட்டோம். ஆனால் இங்கே தலைக்கீழே மாறிடுச்சு. அவருக்கு 3000 எனக்கு 2000ன்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஜாலியாக வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ஈவினிங் தான் கிளம்பி போனோம்ல நம்ம. ஆமாம், ஈவினிங்காக தான் போகணும், மதியத்துக்கு மேலே தான் கிளம்பி போகணும். ஸோ சிறுவாபுரி கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோமே. எனக்கு என்னென்னா, நான் ஏன் இது முன்கூட்டியே சொல்கிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இங்கேருந்து எக்மோர் போகணும். அது தெரியல, ரூட் பார்த்ததுக்கு அதான் சொல்லியிருக்கு. விழுப்புரத்துலேருந்து எக்மோர் போகணும். விழுப்புரம் போயிட்டு எக்மோரில் அதான் எக்மோர் சென்ட்ரல், அங்கே போயிட்டு அங்கேருந்து பொன்னேரி ஏதோ லோக்கல் ட்ரெயினில் போகணும் போல். பொன்னேரி போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸு ஆட்டோ பிடிச்சி கோயிலுக்கு போகணும் போல். அப்படின்னு தான் காட்டுது, பார்க்கலாம் எப்படி போகிறோன்ட்டு. யாராவது சிறுவாபுரி போயிருந்தாலும் சரி, சிறுவாபுரியில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ரூட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெளிவாக கொஞ்சம் ரூட் சொல்லுங்கள். ஆமாம், அப்புறம் எங்களுக்கு வந்து நாங்கள் அடுத்து வந்து பழனிக்கு போகிறப்ப நான் வந்து கேட்குறேன். அதுக்கப்புறம் பழனிக்கு வந்து எனக்கு கரெக்டாக ரூட் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பழனிக்கு ரூட் தெரியாமல் தான் விட்டுட்டேனே. நான் என்னோடய பர்த்டேக்கு 6 வருஷமாவது 6 படிக்கு ஒரு வருஷமாக போயிட்டு வந்தோம்னு பிளான் பண்ணேன். ஆனால் போக முடியல இந்த டைமு. ஆனால் நடுவில் அடுத்த பர்த்டே வரதுக்குள்ளே பழனி போய் வந்துடுவோம். கண்டிப்பாக போகலாம். இன்னொரு நாள் அதான் நார்மல் டைமில் போகலாம் பிளான் பண்ணி. ஏன்னா இப்போ திடீர்னு இப்போ பிளான் பண்ண முடியல. ஏன்னா இப்போ இது டைமிங் பார்த்தா போயிட்டு ஸ்டே பண்ணி சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால தான் சரி இப்போ பிளான் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சரி, என்ன ப்ளவுஸ்லாம் தைச்சி முடிச்சிட்டிங்களா? ப்ளவுஸ்லாம் போயிட்டு இருக்கு. இங்கே வர ப்ளவுஸ் வந்து இந்த கலர் வரும். அதான் தச்சிட்டு இருக்காங்க. பாதி வேலை முடிஞ்சிச்சா? பாதி முடிஞ்சிச்சு. கையெல்லாம் ஏற்றணும். ஆமாம், கை ஏற்றிட்டு அப்புறம் கொக்கி தைச்சா வேலை முடிஞ்சுது. ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். ஏன்னா இன்னும் இன்னைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்குலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். நாங்கள் விடிய காலையிலே சூரியன் வரதுக்கு முன்னாடி கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போகிற மாதிரி பிளானு. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். இந்த நாளுக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஜாலியாக போயிட்டு ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வந்து போயிட்டு நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய்.